இன்றைக்கி நம்ம நுங்கு சிறப்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த நுங்கு மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த சப்ஜா விதையை ஊற வச்சிடலாம். அது 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு இது போல் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா தான் உடம்பு கொஞ்சம் குளுமையாக இருக்கும். அடிக்கிற வெயில் மிகவும் கொடுமையாக இருக்குது. உடம்பெல்லாம் அரிப்பு எடுக்குது, வேர்க்குரு அதிகமாக வருது. அதனால் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நன்னாரி சேர்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு இது போல் அப்பப்போ செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வருது. அதுலேயும் நுங்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. நுங்கு தாய்ப்பாலுக்கு சமமானது. எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு பூச்சி மருந்து எதுவும் கலக்காமல் இயற்கையாக கிடைக்கிற ஒரு உணவுப் பொருள். மற்ற எல்லா உணவுப் பொருளும் கலப்படம், பூச்சி மருந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த நுங்கில் மட்டும் எந்த ஒரு பூச்சி மருந்தும் அடிக்கிறது கிடையாது, கலப்படமும் கிடையாது. அதனால் இந்த நுங்கு கிடைக்கும்போது அப்பப்போ குழந்தைங்களை வாங்கி கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம். சப்ஜா விதையும் உடம்பு ரொம்ப குளிர்ச்சி தரும். அதனால் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. இப்போ கடைசியாக இது நன்னாரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குளுமையான நுங்கு சர்பத்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு இப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்டா தான் நம்ம பாதுகாத்துக்க முடியும். மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜூஸ் எப்படி இருக்கு? சத்தமாக சொல்லு. ஜூஸ் எப்படி பாப்பா இருக்கு? சூப்பராக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.